பெருமை, இதன் சிறப்பு நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இந்த சுதந்திரத்தை நாம் எவ்வாறு மதித்து நடக்கிறோம் என்பது இந்த சிறு வயதில் இருந்து ஆசிரியர்கள் மூலமும் பெற்றோர்கள் மூலமும் சிறு குழந்தைகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நாட்டில் பார்த்தால் எங்கு பார்த்தாலும் வன்முறைகள் பெருகிவிட்டன. அதற்கு காரணம் என்ன? சிறு வயதில் இருந்து நமக்கு தேசப்பற்று சரியாக ஊட்டப்படவில்லை. அந்த தேசப்பற்றில் நாம் வளர்ந்தால் நமது நாட்டிற்கும் நமது மக்களுக்கும் தீங்கு செய்கின்ற எண்ணம் எங்கும் வராது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், சிறு வயதில் இருந்து நமக்குள் சகோதர உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பக்கத்தில் இருக்கிற நமது மாணவர்களோடு நன்கு பழக வேண்டும். தனிமைப்பட்டு எங்கும் நிற்கக்கூடாது. அனைவரிடத்திலும் நல்ல அன்பாக எந்த ஜாதி பத பேதமற்ற உறவோடு நாம் பழக வேண்டும். இவ்வாறு பழகி வரும் பட்சத்தில் நமக்கு பின் நாம் இளைஞர்களாகும் போதும் அதற்கு மேல் வேறு எங்கு செல்லும் போதும் நமக்கு இந்த தீய எண்ணங்கள் எதுவும் நம் மனதில் உதிக்காது. அதனால் சிறு வயதில் இருந்து ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பெரியவர்களும் அனைவரும் பிள்ளைகளுக்கு தேசப்பற்றை ஊட்டி வளர்க்க வேண்டும். இது நம் நாட்டிற்கு மிகவும் அவசியமான செயலாக உள்ளது. வரும் காலகட்டத்தில் பிள்ளைகள் நன்கு வளர்ந்து தேசத்திற்காக உழைக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வாழ்த்தி இந்த வாய்ப்பளித்த ஆசிரியர்களுக்கும் மற்றும் பெற்றோர் ஆசிரியர்கள் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, மேலும் எங்களது அறக்கட்டளையின் சார்பாக இந்த பிள்ளைகளுக்கு சிறிய பரிசுகளையும் நோட்டு புத்தகங்களையும் வழங்க உள்ளோம். நமது சிறியவர் கடை அவர்கள் இங்க நமக்காக ஒரு பீரோவை பரிசாக வழங்கி இருக்கிறார்கள். அப்போது வர முடியவில்லை என்று நினைக்கிறேன். அவர்களுக்கு எங்களது அறக்கட்டளையின் சார்பாகவும் இந்த பள்ளியின் சார்பாகவும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக்சுவலா அவருக்கு சிறியவர் கடை இங்க மட்டும் கொடுக்கல, எங்க அறக்கட்டளை கூட திருவத்தூர் பள்ளிக்கு ஒரு 25 மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் நாங்க போய் அவங்க கிட்ட கேட்டிருந்தோம் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அவர் ஃப்ரீயா, நாங்க ஆக்சுவலா காசு கொடுத்து வாங்குறதுக்காக போயிருந்தோம். அவர் எங்களுக்காக அந்த பிள்ளைங்களுக்கு நீங்க இவ்வளவு செய்யும்போது நான் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 25 மாணவர்களுக்கு எங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் அவர் இல்லாட்டாலும் அவர்களுக்கு எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு சிறிய பொன்னாடையை போட்டு வருகிறோம். எங்களது அறக்கட்டளையின் மெம்பர் டீச்சர் அரசினர் அவர்களை பொன்னாடை போட்டு